ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோடய டின்னர் ரொட்டீன். டியூஸ்டே நைட் டின்னர் ரொட்டீன் தான். டின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி குழம்பும் செஞ்சுருந்தோம். ஸோ தக்காளி குழம்போட ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருந்தேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நறுக்கி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி, வெங்காயம் ஒன்றா இருந்தால் போதும். அதுக்கு 4 தக்காளி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த போட்டது வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இல்லைன்னா குட்டியாக இருந்தால் மாதிரி நீங்கள் 2 ஆனியன் கூட போட்டுக்கலாம் 4 தக்காளிக்கு. போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நசுங்கிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள், நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நீங்கள் வீட்டில் சாம்பார் பொடி வச்சுருந்தா அது கூட சேர்த்து பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இல்லை கடை மிளகாய்த்தூளோ இல்லை சாம்பார் பொடியோ இருந்தால் அதையும் ரெண்டுத்தையும் கலந்து யூஸ் பண்ணலாம். குழம்பு மிளகாய்த்தூள், கடை மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன். ஸோ அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடானோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். கூட என்னென்னா சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி உடச்ச கடலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். நான் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக போட்டிருக்கேன். முழுசாக அப்படியே 2ஆக நறுக்கி வேக போட்டிருக்கேன். அது வந்து குழம்புல நம்ம சும்மா 1 2 உதிர்த்தா மாதிரி நறுக்கி குழம்புல சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்டதால் தான் இன்றைக்கி இந்த மெனுவே. அதுக்கு அந்த ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஏன் வேக வைக்க சொல்கிறேன்னா, அந்த தண்ணியவே நீங்கள் குழம்பு கொதிக்க வைக்கும் போது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும், உருளைக்கிழங்கு ஃப்ளேவர், அதுக்காக தான். இப்போ குழம்பு தாளிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் குழம்பு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து வெறும் கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்லையே அதை சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அதுக்கேற்று நம்ம உடச்ச கடலை வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே திக்காகிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தண்ணி விளாவி குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது 1 2 கட் பண்ணி இல்லை கையில் சும்மா இப்படி பிடிச்சி விட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாவை 1 2 இருக்க மாதிரி இருந்தால் இட்ஸ் ஓகே. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா க்யூப்பாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நீங்கள் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட சிம்லேயே வைங்க. அது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்சா தான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த குழம்பு பொறுத்த வரைக்கும். பட் இது எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் நான் கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி. இதில் என்னோடய ஓன் வேர்ஷனாகவும் நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். லைக் நல்லெண்ணெயில் செய்கிறதா இருக்கட்டும், பூண்டு, இதெல்லாம் இதை இன்னும் நிறைய பேர் செய்வாங்க. அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச வெர்ஷன், எனக்கு நல்லெண்ணெயில் குழம்பு செய்கிறது ரொம்ப பிடிக்கும், பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் சில சேஞ்சஸ் பண்ணி இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள். தோசை, இட்லிக்கு பேசிக்லி ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு பேசிக்லி இட்லியை விட தோசை தான் பிடிக்கும். அதுவும் தக்காளி குழம்புக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் ஆக்சுவலி தோசை, இட்லி ரெண்டுமே வச்சு பசங்களும் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த குயிக்கான சிம்பிளான ரெசிபி, பட் இன்னமும் ஸ்பெஷலாக எதுவும் செஞ்ச மாதிரி இருக்கும். டின்னர் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குழம்பு, அதுவும் உருளைக்கிழங்கு போட்டு நான் எங்கள் குழந்தைங்களுக்கு, நீங்களும் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிறதால இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி அண்ட் இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் for more videos like this. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபீஸ் நிறையவே இருக்கும். ஸோ do subscribe and support. Thank you for watching.